WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம இந்திய அணிக்கு கிடைச்ச கூடுதலான புள்ளிகள். இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஏற்கனவே இருக்கிற கிட்டத்தட்ட 4 டீம் பெரிய டீம் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியின் கேப்டனான சுப்மன் கில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியை கூட தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்காக சுப்மன் கில் அவர் அந்த வெற்றியை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். வீடியோவுக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அதாவது நம்ம இந்திய அணி இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டூர் இந்த சீரீஸ் துவங்கிறதுக்கு முன்னாடி WTC பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஆட்டம் விளையாண்டு 2 ஆட்டம் மட்டும்தான் வெற்றி. வின்னிங் பர்சன்டேஜ் கூட நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் கீழே தான் இருந்துச்சு. இதனால நம்ம இந்தியாவுக்கு மேலே இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே போல் ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் நம்ம இந்தியாவை விட மேலே இருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழற மாதிரி தான் நம்ம இந்திய அணி என்னமோ WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்திருக்க இந்த தொடர் தற்போது நிறைவடைஞ்சிருக்கு. இந்தியா 2-0 அப்படிங்கிற விதத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த தொடரில் இந்தியா இமாலய அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதனால் இப்போ WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் மற்ற அணிகள் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அதே போல் WTC அந்த பாயிண்ட்ஸ் டேபிளையும் நம்ம இந்தியா முன்னேறி மேலே வந்திருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்த டூர் தொடர் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் இங்கே ஒரு நொடி நீங்களே பாருங்கள். ஆனால் இப்போ இந்த தொடர் முடிஞ்சாச்சு. ஆனால் நம்ம இந்திய அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் இங்கிலாந்து அணி அவங்கள கீழே தள்ளி விட்டு 3வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. அதே போல் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க அந்த வின்னிங் பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 50க்கும் கீழே இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடைச்சிருக்க வின்னிங் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 60க்கு மேலே 61% நம்ம இந்தியாவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. இது மட்டும் தானா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மேட்ச் இந்த WTC ஃபைனல் அதற்கான பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜெயிக்கிறப்ப அவங்களுக்கு 8 புள்ளிகள் கொடுப்பாங்க. நம்ம இந்தியா இது வரைக்கும் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க WTC இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில். நம்ம இந்தியாவுக்கு 40 புள்ளிகள் தான் இந்த இடத்துல ஆக்சுவலாக இருக்கணும். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா இப்போ 52 இருக்குது. இந்த கூடுதல் புள்ளிகள் நம்ம இந்தியாவுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒரு இன்னிங்ஸ் மிச்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோல்வி அடைய வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இன்னிங்ஸ் கூடுதலான ஒரு இன்னிங்ஸ் கையில் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா அடைஞ்ச அந்த வெற்றி தான் தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இந்தியாவுக்கு டபுள் புள்ளிகள் கிடைக்க வாய்ப்பாக இருந்திருக்கு. அதாவது ஒரு இன்னிங்ஸ் நம்ம இந்தியா விளையாடவே இல்லை, ஆனாலுமே மேட்ச் ஜெயிச்சது நம்ம இந்தியாவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கூடுதல் புள்ளிகளை வாரி வழங்கியிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ரன் ரேட் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். நம்ம இந்தியாவும் இன்னொரு டீமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான அந்த வின்னிங் பர்சன்டேஜ் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த பாயிண்ட்ஸை அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்தியாவை பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே கீழே நகர்த்துறதுக்கான அந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரமாக எந்த டீமுக்கும் கிடைச்சிடாது. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அவ்வளவு ஈஸியாக எந்த டீமுக்கும் கூடுதல் புள்ளிகள் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் கையில் இருக்கப்பவே ஜெயிக்கிறது அவ்வளவு எளிதலான விஷயம் கிடையாது. அந்த கூடுதல் புள்ளிகள் தான் நம்ம இந்தியாவுக்கு தற்போது கிடைச்சிருக்கு. WTC ஃபைனலில் நம்ம இந்தியா கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி டஃப்பாக யாராவது டீம் கூட போகிறப்ப நிச்சயமாக இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம இந்தியாவுக்கு இந்த புள்ளிகள் மிகப்பெரிய அளவில் உதவியாக நிச்சயமாக இருக்கும். அந்த கூடுதல் புள்ளிகள் தான் தற்போது நம்ம இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான விளையாண்ட இந்த தொடர் மூலியமாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் தொடர்ந்து 4வது இடத்துலையே இருந்தாங்க. இங்கிலாந்து தொடர் நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில். ஆனால் இப்போ இங்கிலாந்து அணி அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டாங்க, நம்ம இந்தியா மேலே போயிட்டாங்க. வின்னிங் பர்சன்டேஜும் 50ஐயும் கடந்து தற்போது 60க்கு மேலே வந்திருக்கு. அதே போல் நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்கிற ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இவங்க 2 பேருமே ஏதாச்சும் ஒரே ஒரு மேட்ச் யாருக்கிட்டையாச்சும் தோத்தா போதும் உடனே அவங்களுடைய அந்த வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கண்டிப்பாக அடிப்படும். அதன் மூலயமா நம்ம இந்தியா விளையாடாமலேயே பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் தற்போது நம்ம இந்தியா இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர் தற்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியா நிறைவு செஞ்சதன் மூலயமா பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது. மேலே இருக்கிற யாராவது ஒரு டீம் ஒரு ஆட்டம் தோத்தாலும் நம்ம இந்தியா டைரக்டாக இந்த WTC ஃபைனல் குவாலிஃபை ஆகிற மாதிரி டாப் 2க்கு ரொம்ப ஈஸியாக போயிட முடியும்.
அந்த அளவுக்கு ஒரு வலுவான நிலைமையில தான் நம்ம இந்தியா தற்போது WRC ஃபைனலுக்கான இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க. அதேபோல இன்னைக்கு இந்த தொடர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த ட்ரோஃபி செலிப்ரேஷன்ல ஈடுபட்டாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால நம்ம இந்தியாவை எதுவும் செய்ய முடியல இந்த தொடர்ல. இது கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மனவேதனை, வருத்தம், கவலை, கண்ணீர் எல்லாமே குடுக்கக்கூடிய ஒரு தொடராக தான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. முக்கியமா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2, 2.5 நாள்லயே அவங்க 2 வாட்டி ஆல் அவுட் ஆகி ரொம்ப மோசமா தோக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதுல இருந்து மீண்டு வந்து அபாரமான பேட்டிங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க வெளிப்படுத்தினாங்க. கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல 5வது நாள் வரைக்கும் அவங்க மேட்சை இழுத்துட்டு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு யாருமே உண்மையாக சத்தியமா எதிர்பார்க்கல. ஸோ அதுக்காகவாவது கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணியை நிச்சயமா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பாராட்டியே ஆகணும். அதை தான் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அவரு செஞ்சிருக்காரு. நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே ட்ரோஃபியை வாங்கி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா அங்க தோல்வி அடைஞ்ச வருத்தத்தோட நின்றுகிட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் முக்கியமா கேப்டனான சேஸ் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு அந்த ட்ரோஃபியை ஒரு சில நிமிடங்கள் அவர் கையில நம்ம கேப்டனான சுப்மன் கில் அவரை கொடுத்திருக்காரு. ஸோ இதை எதிர்பார்க்கல வெஸ்ட் இண்டீஸ் டீம் பிளேயர்கள் எல்லாருமே யாருமே எதிர்பார்க்கல. உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்கள் கூட எல்லார் கூடயுமே சேர்ந்து அந்த வின்னிங் செலிப்ரேஷனை அவங்களும் சேர்ந்து ஈடுபட்டு தற்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான தொடர் 2 பேருமே சாம்பியன் தான் அப்படிங்கிற மாதிரி 2 டீம் பிளேயர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியுடன் இந்த சீரீஸ் நிறைவடைகிறப்ப எல்லாருமே ட்ரோஃபியை வச்சுக்கிட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான புகைப்படம், ஃபோட்டோ, வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தற்போது வைரல் ஆகிட்டு வருது. கில் இதுக்கு முன்னாடி எப்படி MS தோனி, அதே போல் ரோஹித் சர்மா, கோலி இப்படி இவங்க எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறமா தோல்வி அடைஞ்ச டீம் அவங்களுடைய வலி வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ட்ரோஃபியை ஷேர் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரியான சம்பவம் தான் தற்போது இங்கேயும் தற்போது நம்ம இந்தியன் டீம் கேப்டனான சுப்மன் கில் இளம் கேப்டன் அவரு ஆனாலுமே அவரும் அந்த லெஜெண்ட் பிளேயர்கள் போல அவரும் நடந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரை போலவே குல்தீப் யாதவ் அவர் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்ச்ல அவர் வாங்கியிருந்த அந்த ஆட்டநாயகன் விருதை ஷாய் ஹோப் அவர்கிட்ட கொடுத்து அவருடைய அந்த ஆட்டநாயகன் விருதை ஷாய் ஹோப் அவர் கூட ஷேர் பண்ணியிருக்காரு குல்தீப். ஸோ இதுக்கு குல்தீப் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாய் ஹோப் அவருக்கு நான் பந்து போடுறப்ப எப்படியாவது அவரை அவுட் பண்ணணும் அப்படின்னு என்னென்னமோ திட்டம் எல்லாம் தீட்டினேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிறப்பாக தான் பந்து வீசினேன். ஆனால் அந்த எல்லா திட்டத்தில் இருந்தும் எஸ்கேப் ஆகி ரொம்ப சாதுரியமா புத்திசாலித்தனமா ஷாய் ஹோப் அவர் பேட்டிங் பண்ணாரு. உண்மையாகவே அவருடைய பேட்டிங் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மேலும் அவர் செஞ்சுரி அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் போட்ட எல்லா திட்டத்தையுமே தவிடு பொடி ஆக்கி ஷாய் ஹோப் அபாரமா பேட்டிங் பண்ணி செஞ்சுரியும் அடிச்சாரு. உண்மையாகவே அவருடைய பேட்டிங்கை என்னுடைய போலிங்கையும் தாண்டி நான் ரசித்தேன். நிச்சயமா அவர் பாராட்டக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு குல்தீப் அவர் வாங்கின அந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷாய் ஹோப் அவர்கிட்ட கொடுத்து அந்த வின்னிங் செலிப்ரேஷனோட அந்த ஆட்டநாயகன் விருதையும் ஷாய் ஹோப் அவர்கிட்ட கொடுத்து குல்தீப் அவர் மகிழ்ச்சியுடன் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலாக வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய இந்த தொடர் அவங்களுக்கு மோசமாக அமைஞ்சிருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு அற்புதமான சூப்பரான ஒரு தொடராக மாறியிருக்கு. முக்கியமாக நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய அந்த வெற்றிக்கான மூமெண்ட்டாம தற்போது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் கூட செலிப்ரேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டது இதுவும் தற்போது எல்லாராலையுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக மாறியிருக்கு.